ஹாய் காய்ஸ், நம்மளோட சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சி செயலாளர் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த நேர்காணல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 14 நாள் தான் இருக்கு. நடைபெறுமா நடைபெறாதா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயந்துகிட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கும் பயப்பட தேவையில்ல. ஏன் பயப்பட தேவைன்னு இந்த வீடியோ நான் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்றேன். ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா எண்ட் வரைக்கும் பாருங்க. 17/2/2026 நீதிமன்ற தீர்ப்புக்கு பின் நடைபெறுமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க். இந்த வழக்கிற்கும் ஊராட்சி செயலாளருக்கு என்ன தொடர்பு? அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்றேன். இந்த கிரீன்ஷாட் பொறுத்த வரைக்கும் இந்த கிருஷ்ணமோகன் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா போட்ட கேஸுக்கான உத்தரவு இதுல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த ரிட்மெண்ட் ஒரு உத்தரவுடன் தீர்க்கப்படுகிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா பதவிக்கான தேர்வு செயல்முறையை முடிக்க பதிலளித்தவருக்கு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் போட்டாங்க பாருங்க, அவங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா 24/2/2026 அன்றோ அல்லது அதற்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து செயலாளரை சந்தித்து வேட்பாளர்கள் கண்டிப்பாக நியமிக்கும் தகுதி மற்றும் நடைமுறையில் உள்ள வழிகாட்டுதலுக்கு ஏற்ப அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதுக்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா 24/2/2026 அன்றோ அல்லது அதற்கு முன்னரோ வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல வந்து பார்த்தீங்கன்னா வச்சு முடிக்கணும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 24/2/2026 நடத்த சொல்லி உத்தரவு கொடுத்துட்டாங்க. ஏன் என்ன நடைபெறல? இன்னும் 14 நாள் தான் இருக்கு, நடைபெறுமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குழம்பிட்டு இருக்கீங்க. ஸோ என்ன காரணம் பார்த்தீங்களா, இந்த சதீஷ்குமாருங்கிறீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அது என்ன போட்டிருக்காங்கன்னா 3 ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா வச்சு போட்டிருக்காங்க. 2006, 2023, 2025 3 வச்சு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அவங்க கேஸ் என்னன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்கன்னா 2006 ஜியோ இப்படிதான் நடத்தணும், இந்த நேர்காணல வந்து பார்த்தீங்கன்னா நடத்தணும் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் பெண்டிங்ல இருக்கு. 17/2/2026 வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி போட்டிருக்காங்க. அந்த தேதியில வந்து பார்த்தீங்கன்னா 99% தீர்ப்பு வரும். அது எப்படி தீர்ப்பு வரும்? சரி, அந்த கேஸுக்கும் இந்த கேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சம்மந்தம்? இந்த நீதிபதி வந்து பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதிக்குள்ள நடத்த சொல்லிட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்கறீங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவு கொடுத்தாலும் அந்த சதீஷ்குமார்ங்கிற கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 நீதிபதி கொண்ட குழு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. இந்த வழக்குக்கு உத்தரவு கொடுத்திருந்தாலுமே அந்த கேஸ் பெண்டிங்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நடத்த கிடையாது. ஏன் நடத்த கிடையாதுன்னா, இப்ப இந்த 24/2/2026 நடத்தினாங்களா அந்த சதீஷ்குமார் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனு போடுவாங்க. என்ன மனு போடுவாங்க? நான் என்னுடைய கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு தீராத நேர்காணல் நடத்தக்கூடாதுன்னு போடுவாங்க. உடனே அந்த 2 ஜட்ஜி என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டே ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஆனா தற்போது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க. ஒரு பிரச்சனை நடந்தா தான் அந்த பிரச்சனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே ஆர்டர் கொடுப்பாங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் நடத்தலையா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே கொடுக்க கிடையாது. அப்படி ஏதாவது பண்ணாலும் கொடுத்துருவாங்க. இது தமிழக அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அதே மாதிரி யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வொகேட்டுக்கு படிச்சுக்கிறீங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். சரி, அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 17/2/2026 வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. சரி, அடுத்து 24க்குள்ள ஒரு 7 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நடத்தி முடிப்பாங்களா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் இருக்குது. அதே நீதிபதி தான் இன்னொரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. 25வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோட் பண்ணோம், யாருமே நோட் பண்ணாம எதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணுங்க. ஆட்கள் அறிவிப்பு வெளியிடப்பட்ட தேதியில் தெளிவாக கூறப்படுகிறது. நோட்டிபிகேஷன் விட்டாங்க பாருங்க, அந்த ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன விட்டாங்க, 10/10/2025 தேதிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா செயல்முறை அன்றோ அதற்கு முன்பாக முடிக்கப்படணும் சொல்லியிருந்தாங்க. ஆனா 24/2/2026 வரவிருக்கும் மாநில தேர்தல் அறிவிப்பு வந்தாலும் கூட சட்டமன்ற தேர்தல் வெளியிடப்பட்ட பிறகு வெளியிடப்படுகிறது வாக்காளர் பட்டியல்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல 2 வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கான அப்டேட், இன்னைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கு பாருங்க. இதுக்கு என்ன விளக்கம்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த எஸ்ஐஆர் பணி காரணமாக தான் நடத்தலை. இப்போ 17/2/2026 இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடுறாங்க. வெளியிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு அதிகாரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்புறமேட்டு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆயிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 24/2/2026 நேர்காணல முடிக்கணும், அன்றோ அல்லதுக்கு முன்போ வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நடைபெறும்னு சொல்லி போட்டிருந்தோம். நம்ம வீடியோ போடுற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இயரிங் எதுவுமே போட கிடையாது, பெண்டிங்கில் வச்சுருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போ இயரிங் வந்து எப்போ முடிச்சு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்கன்னு தெரியாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் சொல்லியிருந்தோம். ஆனா இப்ப தற்போது வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு 17/2/2026 இறங்கி போட்டிருக்காங்க. ஸோ இந்த எலெக்ஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர் பட்டியலும் 17 விடுறாங்க. அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சதீஷ்குமார் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பு வருது. ஸோ இது 2 வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் வரதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. நீங்கள் யாராவது படிச்சுட்டு இருந்தீங்களா, நீங்கள் ஸ்டாப் பண்ணாதீங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டே இருங்க. அதே மாதிரி இந்த 17/2/2026 2006 ஜியோ எப்படி நடத்த சொல்லிட்டாங்களா, என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பயந்துட்டு இருக்கிறீங்க. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பயப்பட தேவையில்ல. ஏன்னா உங்களுக்கு 100%
100% இல்லைங்க, 200% வந்து பார்த்தீங்கன்னா 4/9/2025 வெளியிட்ட ஜியோ படி தான் நடத்தணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பு வருங்க. நீங்க அத பத்தி வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கவலைப்படாதீங்க. தீர்ப்பு அதுதான். முன்னாடியே எல்லாத்துக்குமே நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க. ஸோ 17/2/2026க்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கவுண்டர் ஃபைல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனு தாக்கல் பண்ணுவாங்க. அத பார்த்துட்டு அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பு குடுத்துருவாங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து 7 நாள் இருக்கு. அந்த 7 நாளைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா முடிப்பாங்களான்னு கேட்டீங்களா? முடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லாமே தயார் பண்ணி 18ஆம் தேதி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் விட்டு அந்தாண்ட வந்து பார்த்தீங்கன்னா 6 நாளுக்கு அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கலாம். அப்படியே டிலே ஆனாலும் இன்னும் 1 வீக் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஜட்ஜு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கலாம். ஏன்னா 7 நாளைக்குள்ள எங்களால முடிக்க முடியல அப்படின்னு இன்னும் ஒரு வாரம் வாங்கினாங்களா அவங்க கண்டிப்பா கொடுப்பாங்க. ஸோ அதனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 அப்புறமேட்டுக்கு நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னாடி உங்களுக்கு நடைபெறும். ஸோ அதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பயப்பட தேவையில்ல. நீங்க ஸ்டடி பண்ணிட்டே இருங்க. 17/2/2026க்கான கேஸ் ஹியரிங் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க. ஏன்னா அப்படியே தள்ளி போட்டாலும் தமிழக அரசு என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் 24/2/2026க்குள்ளே நடைபெறும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போட்டால் எங்களால் நடத்த முடியாது அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கே தீர்ப்பு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 24 இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே உங்களுக்கு நேர்காணல் நடத்துறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே படிச்சுட்டு இருந்தீங்களா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிக்காம மட்டும் விட்டுறாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு நேர்காணல வரப்போகுதுங்க. நாம வீடியோ போடும்போது அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அப்டேட் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்டேட் இருக்கு. ஸோ அன்னன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்டேட்டுங்கிறத நம்மளோட சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துட்டு இருக்கிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நெகட்டிவா நியூஸ் போடுறீங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் அன்சப்ஸ்கிரைப் பண்றேன், ரிப்போர்ட் பண்றேன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தீங்க. ஸோ அன்னன்னைக்கு அப்டேட் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியும். இல்லாத ஒண்ண வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி சொல்லும்போது பல சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்படைவாங்க. ஒரு சிலருக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி பண்ண முடியாது. அப்படி நாம செஞ்சா